கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம ஏசாயா 28 பார்த்தோம். 29வது அதிகாரம். 29வது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, அரியலை குறித்து பார்க்குறோம். அரியல் அப்படின்னா தாவீது வாசம் பண்ண நகரத்தின் பேர் அரியலாம். தாவீதுனா எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தாவீது வந்து வாசம் பண்ணார் அரியலே உனக்கு ஐயோன்னு சொல்கிறார் கர்த்தர். ஏன்னா வருஷந்தோறும் என்ன செய்வாங்களாம், பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியலுக்கு என்ன செய்யும், இடுக்கம் உண்டாகுங்கிறார். அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகுமா, அது எனக்கு அரியலாக தான் இருக்குங்கிறார் கர்த்தருக்கு. அரியல் என்றால் அப்போ கசப்பு என்று நினைக்கிறேன். அதான் சொல்கிறாரு, இடுக்கம்தான் உண்டாகும், துக்கமும் சலிப்பும் உண்டாகும், அது எனக்கு அரியலாக தான் இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அரியலாக தான் இருக்குன்னு சொல்கிறார். அந்த அரியலை சுருட்டி பாளையம் இறங்கி தெட்டுகளால் முட்டிக்கப்பட்டு உனக்கு விரோதமாக நினைச்சுவேன், கொத்தலங்களே நான் நினைச்சுவேன் எடுப்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது நீ நினைச்சுவா, நீ தாழ்த்தப்பட்டு தரையிலேருந்து பேசுவாங்கிறாரு. அரியல் வந்து இணைச்சிவார், கர்த்தர் கொத்தலம் போட்டு எடுப்பாராம். அப்பொழுது அந்த அரியல் இணைச்சிமா தாழ்த்தப்பட்டு தரையிலேருந்து இணைச்சிமா பேசுமா. பேசினாலும் அந்த பேச்சு என்னது, ஒரு பணிந்ததாய் மண்ணிலேருந்து இறைச்சது புறப்படுமா. அஞ்சனம் பார்க்கனுடைய சத்தத்தை போல அது தரையிலேருந்து இணைச்சிமா முணுமுணுக்குமா. அந்த அரியல் தாழ்த்தப்பட்டு போனாலும் அதனுடைய பேசுகிற பேச்சு பணிந்து போய் மண்ணிலிருந்து எழும்பி அது புறப்பட்டு அந்த சத்தம் வந்து ஒரு அஞ்சனம் பார்க்கிறவருடைய சத்தத்தை போல் நினச்சி அஞ்சனம் பார்க்க நினச்சி அஞ்சனம் சொல்கிறாங்க நினச்சவங்க முணுமுணுத்துட்டு சொல்லுவாங்களா, அதே போல் அந்த முணுமுணுப்பாக இருக்கும் அந்த சத்தம் வந்து. அந்த சத்தம் அது வந்து மண்ணிலிருந்து கசகசன்று நினச்சியமா உரைக்குமா அந்த சத்தம். அது வந்து யாருக்கு நினச்சி அது முணுமுணுக்கிறது சரியாக நினச்சி அது புரியாதான். அந்தபடியாக நினச்சதுதான் அரியல் இருக்குங்கிறாரு. அந்த அரியல் மேல் வருகிற ஆபத்து வந்து எப்படின்னா, அந்நீரின் திரள் வந்து எப்படி ஒரு பொடி தலைய அந்நியர்கள் நினைச்சுவாங்க, ஒரு பொடி தூளத்தனையாகவும் பல வந்து திறக்கும் பறக்கும் பதர்களை தனைக்காகவும் அந்த அரியல் நிச்சயமா இருக்குமா. திடீரென்று சடுதியாக நிச்சயமா உங்களுக்கு ஆபத்து வருமா. அந்த ஆபத்து எப்படி வருமா, அரியல் வந்து கர்த்தரை சரியாக இல்லாதபடிக்கு கத்த கொன்பாக தன்னை தாழ்த்தாதபடிக்கு உயர்த்துறதுனால அந்த அரியலுக்கு என்ன சம்பவிக்குமா, இடி வருமா, பூமி அதிர்ச்சி வருமா, பெரிய இரைச்சல் உண்டாகுமா, பெருங்காற்று உண்டாகுமா, புசல் உண்டாகுமா, பட்சிக்கிற அக்கினி ஜுவாலை நிச்சயம் உண்டாகுமா. இது வந்து சேனில் கர்த்தராலே நிச்சயமா விசாரிக்கப்படுமா. இடி, பூமி அதிர்ச்சி, பெரிய இரைச்சல், பெருங்காற்று, புசல், பட்சிக்கிற அக்கினி, இது வந்து கர்த்தராலே நிச்சயமா விசாரிக்கப்படுமா. கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு, யுத்தம் பண்ணுறாரு அரியலோடு. கர்த்தரோட யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, இதெல்லாம் என்ன செய்கிறாரு, அனுப்புகிறாரு. அதனால் அந்த அரியல் மேலே கர்த்தர் பண்ணுற யுத்தத்தில் திரளான சகல ஜாதிகள் எல்லார் மேலே நிச்சயமா இந்த இடுக்கன் வந்து உண்டாகுமா. இந்த இடுக்கன் இது வந்து எப்படின்னா, ராக்காலமாகி சொப்பனத்தை எப்படி காண்கிறாங்களோ அதே போல், எப்படி சொப்பனம் காண்கிறார்களோ அதே போல் என்னச்சுமா திடீரென்று என்னச்சுமா ராக்காலத்தில் எப்படி சொப்பனம் வருதோ அதே போல் இது எப்படி திடீரென்று இடி, பூமி எதிர்ச்சி எல்லாமே என்னச்சுமா திடீர் புசல் பச்சிக்காய்க்கெல்லாம் வந்துடுமா. அது 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 வரும்போது எப்படி திடீரென்று வருதோ அதே போல் அந்த அரியலோட ஜனங்கள் நினைச்சுறாங்க இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அவர்களுக்கு வந்து பசியாக இருக்கிறவன் புசிக்கிறதுக்காக சொப்பனம் கண்டு விழிக்கும்போது அவன் வெறுமையாக இருக்கு போல். வந்து ஒருத்தர் வந்து நல்லா பசியாக இருக்கிறான்னு வச்சுக்குவோம். பசியாக இருக்கிறவன் நினச்சிடான் பசியில் தாகம் தீர்க்கப்படணும், பசி அடங்கணும். அப்போ அந்த பசியோடு படுத்து தூங்குறான்னு வச்சுக்கிடும். அந்த இடத்துல ஒரு சொப்பனம் கண்டுறாங்க. அப்போ அந்த சொப்பனம் கண்டும் போது நல்லா சாப்பிட்ற மாதிரி என்ன செய்வாங்க, சொப்பனம் கண்டிருப்பாங்க. அந்த சொப்பனத்தில் என்ன செய்வாங்க, சரி இப்போ நம்ம பசியோடு இருந்தாலும் இப்போ தான் நம்ம சாப்பிட்டோம் இல்லை சாப்பிட போகிறோம் அப்படி நினச்சியும் ஒரு உணர்வு உண்டாகும். அது எல்லோரும் அறிஞ்சது தான். அப்போ அதே போல் தான் அதுக்கப்புறம் விழித்து பார்த்தா தான் பார்ப்போம், ஐயையோ இது சொப்பனம்லாம் கண்டோம், நம்ம சாப்பிட்ட மாதிரி தண்ணி குடித்த மாதிரிலாம் கண்டோம், நம்ம பசியோடு படுத்தோம், பசி அடங்கிட்டு நினச்சோமே இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க. அதை விழிப்பாங்க. விழிக்கும் போது சொப்பனம் தான் சொல்லுவாங்களா. அதே போல் தான் அரியலுக்கு நிச்சயமாக நடக்குமா. பசியோடு இருப்பாங்க, அவங்க நாங்கள் சாப்பிட்ட மாதிரி நினச்சிறாங்க, சொப்பனம் காணுவாங்களாம். விழிக்கும்போது அது என்னச்சது வெறுமையாகுது. தாகமாக இருக்கிறவன் குடிக்கிறதுக்காக அங்கும்போது அதுவும் நம்ம சொப்பனம் தான் கண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைப்பானாம். இப்படியே கண்டு அவங்க விழிக்கும் போது அவங்க நினச்சிறாங்க விடாய்த்து போய் தான் இருக்கிறாங்க. என்ன தான் பசியோடலாம் இருக்கிறாங்க, தாகத்தோடலாம் இருக்கிறாங்க, கனவு கண்டு நினச்சிறாங்க அது நம்ம வந்து பழிச்சிட்டுன்னு நினைப்பாங்க. ஆனால் அது வந்து கனவுங்கிறது அதுக்கப்புறம் தான் நினச்சிறாங்க உணர்தாங்க. இதே போல் தான் அரியலில் உள்ள ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தர் நினச்சி வரான், யுத்தம் பண்ணுவாராம்.
இவங்க அரியலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுற ஜனங்கள் யாருன்னா, சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுற திரளான சகல ஜாதிகள் வந்து என்ன செய்வாங்க, அரியலோடு என்ன செய்கிறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து யுத்தம் பண்ணும்போது சொல்கிறாங்க, நீங்கள் தரித்து நின்று என்ன செய்யுங்க, திகையுங்க, நீங்கள் பிரமித்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். தரித்து நின்று என்ன செய்யமா, திகைக்குமா, பிரமித்து என்ன செய்யுமா, கூப்பிடணுமா. ஏன்னா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ வெறுத்து இருக்கிறாங்களாம். திராட்சை ரசத்தினால் அல்ல, தள்ளாடுறாங்க, மதுபானத்தில் அல்ல. இப்போ வந்து அவங்க வந்து சாப்பிடாத நம்படி என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதனால யுத்தத்துக்கு அவங்களால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த அளவில் அவங்க என்ன செய்கிறாங்க, பிரமித்து என்ன செய்கிறாங்க, திகைத்து போய் இருக்கிறாங்க. திராட்சை ரசம் வந்து குடித்தா என்ன செய்யும், அது வந்து நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆனால் அதனால இல்லை. அதனால அவங்களுக்கு திராட்சை ரசம் குடித்து அவங்க என்ன செய்யலை, தள்ளாடலை. மதுபானத்தை குடிச்சும் தள்ளாடலை. ஆனால் கர்த்தர் அவங்க மேலே என்ன செய்கிறாரு, கனநெத்திரன் ஆவி என்ன செய்கிறாரு, வர பண்ணுறாரு. கனநெத்திர ஆவியை வர பண்ணி அவர்கள் கண்கள் என்ன செய்கிறாரு, அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் கர்த்தர் என்ன செஞ்சுருவாராம், முக்காடு போட்டுருவாராம். அவங்க வந்து கனநெத்திரன் ஆவியை வர பண்ணி கண்களை அடைச்சி, கனநெத்திரன் ஆவியே என்னது, தூக்கம் வரும்போது அந்த கண் விழிக்க முடியாது, படிக்க தூங்கிட்டே இருக்க முடியாது ஒரு ஆவி. ஏன்னா தூங்குற நேரம் தான் நினச்ச முடியும், தூங்கும். தூங்காத நேரங்கள் திரும்ப திரும்ப தூங்கிட்டே இருக்கணும்னா அது வந்து ஒரு கனநெத்திர ஆவி இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் திரும்ப திரும்ப தூங்க வைக்கி. அப்போ அப்படி தூங்கும்போது கண்கள் என்னச்சுது, அடைச்சிருது. கண்ணை மூடி தான் தூங்க முடியும், அடைச்சிருது. அதே போல் தான் ஞான திருஷ்டிக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வார், முக்காடு போட்டுருவாராம். எப்படி கனநெத்திரன் ஆவி வர பண்ணி அவங்க கண்கள் அடைச்சி இருக்கிறதோ, இதே போல் ஞான திருஷ்டிக்காரங்களும் தீர்க்கதரிசிகள் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார்னா அவங்களுக்கு என்ன செய்யுது, இது வந்து ஒன்றும் இங்கே முடியாதபடிக்கு என்ன செய்யுமா, ஆயிருமா. அந்த சமயத்தில் யாரெல்லாம் தரிசனம் காண்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அந்த முக்காடு போட்டுறலாம். அந்த கனநெத்திரன் ஆவி வர பண்ணி ஞான திருஷ்டிக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் தலைவர்களுக்கு முக்காடு போடும்போது அந்த தரிசனம் எல்லாம் என்னது, முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தின் வசனத்தை போல் என்ன செய்யுமா இருக்குமா தரிசனம்லாம். அந்த தரிசனம் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம்னா அது என்ன செய்யுது, சீல் வைக்கப்பட்ட புஸ்தகம், முத்திரை வைக்கப்பட்டது. அந்த முத்திரை வைக்கப்பட்ட புஸ்தகத்தை கொடுத்து அதில் அந்த புஸ்தகத்தின் அது முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் ஒரு வசனத்தை போல் என்ன செய்யுமா இருக்குமா. அது வந்து வாசிக்க அறிஞ்சிக்கிறவனுக்கு அதை கொடுத்து இதை வாசினா அவன் என்னால் கூடாதும்பானா. ஏன்னா இது முத்திரத்திருக்கிறது, உடைக்க முடியாது. முத்திரை போட்டுனா சேல் வச்சிருக்கு, அதனால் அது என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. அப்போ எப்படி அவங்க வந்து இது வாசிக்க முடியும், அதனால் என்ன செய்ய முடியாது, இது முத்திரிக்கிறது உடைக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை வாசிக்க தெரியாத இடத்துல புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசினா அவன் எனக்கு வாசிக்க தெரியாதம்மா. வாசிக்க தெரிஞ்சுக்கிட்ட கொடுக்கும்போது அவன் என்ன செய்வான், இந்த புஸ்தகம் முத்திரிக்கப்பட்டிருக்கு அப்படிம்பா. அந்த தரிசனத்தின் புஸ்தகம் வாசிக்க தெரியாவிட்ட கொடுக்கும்போது எனக்கு வாசிக்க தெரியாது நீரும். அப்போ அவன் முத்திரிக்கப்பட்டிருந்தாலும் முத்திரிக்கப்பட்டது தேட மாட்டான், தான் வாசிக்க தெரியாது, அப்படி தான் அவன் நினைப்பான். அதே போல் ஜனங்கள் தங்கள் வாயினால் என்ன செய்வாங்க, என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதவினாலும் என்ன கண்ணம் பண்ணுறாங்க. எப்படி முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களோ, வாசிக்க தெரியாதவங்ககிட்ட புக்கு கொடுக்கும்போது எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்கிறாங்களோ, அதே போல் தான் என்ன செய்வாங்கன்னா கர்த்தர் உதடுகளினால் எப்படி ஜனங்கள் வந்து என்ன செய்கிறாங்களாம், உதடுகளினால் என்ன செய்கிறாங்களாம். இப்போ புக்கு வந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் உடைக்க முடியல, அடுத்த புக்கு பார்க்குறோம் வாசிக்க தெரியல. அதே போல் தான் உதடுகளினால் என்ன செய்கிறாங்க, இவங்க எனக்கு கணம் பண்ணுறாங்க. அவர்கள் இருதயம் வந்து எனக்கு என்ன செய்யுது, தூரமாக விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுற பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட ஒரு கற்பனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதனால் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ள நான் என்ன செய்வேன், ஒரு அதிசயங்களை செய்வேங்கிறார். ஏன்னா இவங்க வந்து இப்படி அவங்க வந்து கண்கள் தெரியாத போன்று கனநெத்திரன் ஆவியை போன்று கர்த்தரை பண்ணாதபடிக்கு இருக்கிறதுனால கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவங்களுக்கு நடுவில் அற்புதங்களை செய்வேன். அது வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் என்ன செய்யுமா, கெட்டு போயிடும். அவருடைய வேகம் என்ன செய்யும், மறைந்து போகும் அப்படின்னு சொல்லி கர்த்தராக ஆண்டவர் சொல்கிறாரு. தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு என்ன செய்து மறைக்க முடுக்கி மறைவிடங்களில் ஒழித்து, ஆலோசனையை கர்த்தரிடத்தில் மறைக்க முடுக்கி மறைவிடங்களை ஒழித்து தங்கள் கிரியைகளை என்ன செய்வாங்களாம், அந்த காரியத்தில் நடப்ப வைப்பாங்களாம். தம்மை காண்பிக்கிறவர் யார், அதை நம்ம அறிவுகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம், சொல்லுவாங்களாம். அடுத்தால சொல்றாரு, நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள்னா இப்படிப்பட்டவர்கள் மாறுபாடு உள்ளவர்களாம். குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமாங்கிறார். ஒரு குயவன் வந்து ஒரு பாத்திரம் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம், அதை மண்ணை நல்லா
வளைந்து கொடுத்து என்ன செய்கிறான், அதை செய்கிறான். அது வந்து அந்த பாத்திரம் சரியாக வரலனாலும் திரும்பவும் என்ன செய்கிறான், அதை போட்டு அடின்னு அடித்து அதை உருவாக்கி என்ன செய்கிறான், பாத்திரங்களை செய்கிறான். இதே போல் மாறுபாடாக இருக்கிறவர்களை ஒரு களிமண்ணுக்கு சமமாக என்ன போட முடியுமா, முடியாதுன்னு சொல்கிறாரு. தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினு சொல்ல முடியுமா? இப்போ களிமண் நினச்சது உயவன் வந்து அதை பாத்திரமாக செய்கிறாரு. ஆனால் அது வந்து என்ன செய்யணும், என்னை வந்து உண்டாக்கலை அப்படின்னு சொல்லி உண்டாக்குனரை குறித்து நீ என்னை உண்டாக்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல் உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கிறதை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்று சொல்ல தேகுமா? அதுவும் சொல்ல முடியாது. நீ சரியாக செய்யலை, உனக்கு புத்தி இல்லை, அதனால் நீ சரியாக செய்யலை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல் தான் இன்னும் கொஞ்சம் காலத்தில் அளவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறுமா. இப்போ வந்து லீபனோன் செழிப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நினச்சிமா லீபனோன் வந்து செழிப்பான ஒரு வயல்வெளியாக மாறுமா. செழிப்பான வயல்வெளி எப்படிமா, ஒரு காடாக எண்ணப்படுமா. அப்போ அந்த சமயத்தில் தான் என்ன செய்வாங்க, இப்போ இது வரைக்கும் வசனத்தை கொடுத்து வாசிக்க சொன்னால் எனக்கு முத்திரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. வாசிக்க தெரியாதுன்னு கேட்டுக்கிட்டு சொன்னால் எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி கடனை திறனாவே அவங்களுக்கு செயல்பட்டதுனால அவங்களால என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அறியலை அந்த அளவில் என்ன செய்யுது, கர்த்தருக்கு துக்கத்தையும் வேதனையும் உண்டாக்கிட்டு இருக்குது. அந்நீரின் போதனெல்லாம் நிறைஞ்சிருக்கிறது, அஞ்சனை பார்க்குறாங்க, இப்படிலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கடனை திறனாவி வரும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் கொஞ்ச காலத்தில் லீபனோன் வந்து என்ன செய்யுமா, செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக என்னப்படும். அந்த காலத்தில் லீபனோனில் உள்ள மக்கள் என்ன செய்வாங்கன்னா, செவிடர்கள் ஒரு புஸ்தகத்தின் வசனங்களை என்ன செய்வாங்களாம், கேட்பாங்களாம். செவிடர்னா காது கேளாதவங்க புஸ்தகங்களை வாசிக்கும் போது அந்த வசனத்தை என்ன செய்வாங்களாம், கேட்பாங்களாம் லீபனோனில் உள்ளவர்கள். குருடன் கண்கள் இருளுக்கும் அந்த காரத்துக்கும் நீங்களாக்கி பார்வையிடும். இப்போ குருடர்கள் கண்கள் என்னச்சது தெரியாதபடிக்கு மங்களாக என்னச்சது இருளாக இருக்குது. அந்த இது சரியாகி அவங்களுக்கு என்ன செய்யுமா, பார்வை கிடைக்குமா. சிறுமியானவர்கள் கர்த்தருக்குள் என்ன செய்வாங்களாம், மிகவும் மகிழலாம். சிறுமியானவர்கள்லாம் கஷ்டப்பட்டவங்க, அவங்க கர்த்தருக்குள் என்ன செய்வாங்களாம், மகிழ்வாங்களாம். மனுஷரில் எளிமையானவர்கள் யாரெல்லாம் மனுஷரில் அற்பமாக எண்ணப்பட்டிருக்காங்களோ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்களாம், இஸ்ரேல் பரிசுத்திற்குள்ளே என்ன செய்வாங்களாம், களி கூறுவாங்களாம். கொடியன் என்ன செய்வாங்கன்னா, அட்டுப்போய் யாரெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்களோ அவங்களாம் அட்டு போயிடுறாங்க, அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. சக்கந்தக்காரனே அவங்க என்ன செய்ய மட்டும் இருக்க மாட்டான், அவனும் இல்லாமல் போயிடுறான். ஒரு வார்த்தையின் மித்தம் மனுஷன் என்ன செய்கிறது, குற்றப்படுத்தி நியாயம் வாசலில் தங்களை என்ன செய்கிறான், கடிந்து கொள்ளும்போது கண்ணி வைத்து நீதிமானை நிர்மித்தமாக துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடி அவரும் சங்கரிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறார். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்திட்டு நியாய வாசலில் யாரெல்லாம் கடிந்து கொள்கிறாங்களோ அவங்களுக்கு கண்ணி வைத்து நீதிமானை யாரெல்லாம் துரத்தி விடுறாங்களோ இப்படி அக்கிரமம் செய்கிற யாவரும் நினைச்சுவாங்களாம், சங்கரிக்கப்படுவாங்களாம். எங்கே சியோனில் லீபனோனில் இல்லை, செழிப்பான வயல்வெளியாக மாறும்போது இந்த சந்ததியெல்லாம் நடக்கு. அப்போ அவங்க கர்த்தர் சரியில்லாதவங்களெல்லாம் என்ன செஞ்சிருவார், சங்கரித்து போட்டுருவாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு, ஆபிரகாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு, மீட்டுக்கொண்டு ஆபிரகாம் நிமித்தமாக யாக்கோபின் வம்சத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, குறித்து வச்சுக்கிறாரு. இந்த யாக்கோபு என்ன செய்தான், இனி வெறுக்கப்பட மாட்டான், அவன் முகம் என்ன செய்யாது, இனி செத்து போகாது அப்படின்னு சொல்கிறாரு. யாக்கோபு வெறுக்கப்பட மாட்டான், அவன் முகம் செத்து போகாது. என் கரங்களில் செயலாகிய தன் பிள்ளைகளை நினச்சது அந்த தண்டுவில காணும்போது என் நாமத்தை நினச்சவங்க பரிசுத்தப்படுத்துவாங்க. யாக்கோவின் பரிசுத்தரை அவர்கள் நினச்சவங்க பரிசுத்தப்படுத்தி இஸ்ரேலின் தேவனுக்கு நினச்சிவாங்க பயப்படுவாங்கங்கிறாங்க. யாக்கோவின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரேலின் தேவனுக்கு நினச்சிவாங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் யாக்கோபு இனி வெறுக்கப்படாது, அவன் முகம் செத்து போகாது அப்படிங்கிறாப்புல. அடுத்தபடியாக வழி போகிற மனதை உடையவர்கள் என்ன செய்வாங்களாம், புத்திமான்களாவார்களாம். முறுமுறுக்கிறவர்கள்லாம் என்ன செய்வாங்க, உபதேசத்தை கற்றுக்கொள்வார்களாம். அடுத்தல பாவத்தோடு பாவத்தை எரிச்சபடி கூட்டும்படி கர்த்தரை அல்லாமல் வேறு ஆலோசனை எரிச்ச மாட்டாங்களாம், பண்ண மாட்டாங்களாம். கர்த்தருடைய ஆவி அல்லாமல் வேறு எதுவுமே நினைச்ச மாட்டாங்களாம். அவங்க வந்து மூடிக்கொள்ள பார்க்க மாட்டாங்களாம். கர்த்தருடைய வார்த்தையை வந்து கேளாதபடிக்கு பார்வையின் பெலத்தினாலே பிளக்குறாங்களோ யாரெல்லாம் பாவத்தை கூட்டி கர்த்தருடைய ஆலோசனை கேட்காதபடிக்கு இருந்து கர்த்தருடைய வார்த்தை கேளாதபடிக்கு யாரெல்லாம் பலத்து போயிருக்காங்களோ அவங்க எகிப்து நிலையில் ஒதுங்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி எகிப்துக்கு போகிற மேலே ஒரு முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோன்னு சொல்கிறார். பாவத்தோடு பாவத்தை கூட்டி கர்த்தருடைய ஆலோசனை கேளாதபடிக்கு இருக்கிறவங்க எகிப்துக்கு போனால் எகிப்து ஜனங்கள் என்ன செய்வாங்க, முரட்டாட்டம் முடித்த மக்கள்.
அந்த முரட்டாட்டம் பிடிச்ச மக்கள் யார் இருக்காங்களோ, பிடிச்சி எப்படி எகிப்து ஜனங்கள் முரட்டாட்டம் பிடிச்சி பாவத்தை செஞ்சிட்ருக்காங்களோ, அதே போல் முரட்டாட்டம் பிடிச்சி பாவம் செய்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஐயோன்னு சொல்கிறார். ஐயோன்னா ஆபத்து வரன்னு சொல்லி அர்த்தம். அந்த சூழ்நிலையில் பார்வோனுடைய பலன் என்ன செய்யும்? உங்களுக்கு வெக்கமாக இருப்பேன். பார்வோனை நம்பி தானே எகிப்து போகிறீங்க, எகிப்துக்கு போய் தானே பாவம் செய்றீங்க. அப்படி எகிப்தை நம்பி போனால் பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தியர் நிலைக்கு உங்களுக்கு லட்சியம் இருக்குங்கிறார். கர்த்தரை நம்பி போனால், கர்த்தருடைய வசனத்தை நம்பி இருந்தால் நமக்கு என்ன செய்யும்? பலன் கிடைக்கும். ஆனால் அதை விட்டுட்டு பார்வோனாகிய எகிப்துக்கு போனால் என்ன செய்யும்? வெட்கமும் அது லட்சியம் தான் நிச்சயமாக காணப்படுமா. பிரபுக்கள் என்ன செய்வாங்களாம்? சோவானில் போய் ஸ்டானா பதிகளை என்ன செய்ய மாட்டோம்? ஆராஸ் மட்டும் என்ன செய்வாங்களாம்? சேருவாங்களாம் பிரபுக்கள். பார்வோனுடைய சேனையில் உள்ள பிரபுக்கள் சோவானில் போய் ஆனஸ் மட்டும் சேருவாங்களாம். ஆனாலும் சகாயம் கிடைக்காது. அவங்க போய் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுக்கு வெட்கமும் நிந்தை இதுமாக என்ன செய்யுமா? கிடைக்குமா. வெட்கமும் நிந்தையும் கிடைக்கிறதுனால ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க? வெறுக்கப்பட்டு போவாங்கங்கிறார். பார்வோனை நம்பி யார் போனாலும் பார்வோனுடைய பலன் என்ன செய்யும்? உங்களை வெட்கமாகவும் நிந்தையாக தான் இருக்கும். உங்களுக்கு சகாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவதுக்கு உதவாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் தெற்கே போகிற மிருகஜீவன்களின் பாரம் தெற்கு போகிற மிருகஞ்சீவி பாறை என்ன அப்படின்னா, துஷ்ட சிங்கம், கீழே சிங்கம், விரியன், பறக்கிற கொல்லிவாய் சர்ப்பம், அடுத்தல இப்படியெல்லாம் நிச்சயமா வருமா. தெற்க போனால் தெற்கையில் உள்ள மிருக ஜீவன்களுடைய பாறை எப்படி இருக்குது அப்படின்னா, துஷ்டமிங்கம், கீழே சிங்கம், விரியன், பறக்கிற கொல்லிவாய் சர்ப்பம் இப்படிப்பட்டதாக என்ன செய்யுமா இருக்குமா. அந்த அவங்களுக்கு நெருக்கமும் இடுக்கணும் என்ன செய்யுமா அந்த தேசத்துக்கு என்ன செய்யுமா வருமா. அவர்கள் கழுதை மறுகிட முதியின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு என்ன செய்வாங்களாம்? ஏற்றுக்கொண்டு போகிறாங்களாம். இதெல்லாம் நமக்கு உதவாதோ அந்த உதவாத ஜனங்கள் மத்தியில் ஒட்டகங்கள், ஆஸ்திகள், குதிரைகள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்களாம்? முதல்ல ஏற்றி வச்சு கொண்டுட்டு போவாங்களாம். அந்த நாட்களில் எகிப்தியர்களுக்கு என்ன செய்யுமா? எகிப்தியர் சகாயம் பண்ணுவது ஒரு வேர்த்தமும் ஒரு வீணுமாக இருக்குமா. ஆகையால் சும்மா இருப்பதே அவருடைய பலன் சொல்லி என்று அதற்காக கத்தரிச்சாரு கூறுறார். நம்ம இதெல்லாம் செய்ய அப்படி தக்கி போகாதபடிக்கு, இப்படி கொல்லிவாய் சர்ப்பத்துக்கும் இடுக்கணுக்கும் அடையாதபடிக்கு, ஒட்டகத்தின் மேலே பொக்கிஷங்கள் எல்லாம் வைக்காதபடிக்கு, ஏற்றி கொண்டு போகாதபடிக்கு எகிப்து தான் நமக்கு சகாயம் கிடைக்கும்னு சொல்லி போனால் நமக்கு வீண் தான். அதனால் அப்படிப்பட்டவங்க போகாமல் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க போயிட்டு பிற்காலத்தில் என்றைக்கும் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பலகைகளை எழுதி ஒரு புஸ்தகத்தில் வச்சு அதை வராங்கிறாரு. இவர்கள் கலகம் உள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளாம். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாம்? ஒட்டங்களில் முதுகின் மேல் பொக்கிஷங்களை ஏற்றிட்டு போகிறவங்க, கழுதையின் மறிமேல் முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளை ஏற்றி கொண்டு போகிறவங்க எப்படிப்பட்ட ஜனவங்களாம்? அவங்க பார்வன் நம்பி போகிறதுனால அவங்களுக்கு அவங்க யார்? கலகம் உள்ள ஜனங்களாம். அடுத்தல பொய் பேசுகிற பிள்ளைகளாம் அவங்க. இவங்க என்ன செய்வாங்களாம்? கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்ய மாட்டாங்களாம்? கேட்க மாட்டாங்களாம். பார்வோனை நம்பி போகிறவங்க கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. கேளாதபடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அடுத்தபடியாக இவங்க பொய் பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம்னு சொல்லியும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாக எங்களுக்கு தரிசனம் சொல்லாதபடிக்கு எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க? திருஷ்டிங்கன்னு சொல்லுவாங்களாம். இப்படிப்பட்ட கலகம் உள்ள ஜனங்கள் பொய் பேசுகிற பிள்ளைகளாக இருந்து வேதத்தை மேல் பிரியப்படாதபடிக்கு அதை கேட்கறதுக்கு மனதில்லாத பிள்ளைங்க எங்களுக்கு தரிசனத்துக்காரரை நோக்கி சொல்லுவாங்க, எங்களுக்கு தரிசனமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி சொல்லுவாங்க, உங்கள் யதார்த்தம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் மாயமானவைகளை என்ன செய்யுங்க? திருஷ்டிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம்? சொல்லுவாங்களாம். சொல்கிறார், நீங்கள் வழியை விட்டு விலகி பாதிலின்று விலகி இஸ்ரேல் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாயிராதபடிக்கு ஓயா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களாம். வழியை விட்டு விலகிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க? இஸ்ரேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக வேண்டாம், அவங்கள எங்களை விட்டு என்ன செஞ்சு விலைக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். சொல்லிவிட்டு நாங்கள் என்ன செய்வோம்? அந்த வார்த்தையை நம்ப மாட்டோம்னு சொல்லி அந்த வார்த்தையை என்ன செய்கிறாங்க? வெறுத்து இடுக்கமும் தாறுமாறானதை நம்புகிறாங்க. கர்த்தரோட வார்த்தையை நம்பாதபடிக்கு இடுக்கமும் தாறுமாறமாக செய்கிறதில நம்பி அதை சார்ந்து இவங்க இருக்கிறபடினால அவங்க என்ன செய்கிறாங்க? இஸ்ரேல் பரிசுத்தரை நாங்கள் நோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்கிரமம் எங்களுக்கு என்ன செய்யுது? எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம்? சொல்லுவாங்களாம். அதனால்
கர்த்தர் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரேலின் பரிசுத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர்களை தப்ப விடாதபடிக்கு ஒரு கொய்யாக்கலத்தை நொறுக்குவது போல, எப்படி ஒரு கொய்யாக்கலம் சரியில்லைன்னா அதை உடைச்சி நொறுக்கி சரி பண்ணுறாங்களோ, அதே போல் கர்த்தர் இப்படிப்பட்ட ஜனங்களை என்ன செய்ய மாட்டார், சும்மா விட மாட்டாராம். அவர்களை என்ன செய்வார், நொறுக்கி போட்டுருவாராம். எப்படி அடுப்பில் நெருப்பு எப்படி எரிகிறதோ அதே போல் அவங்களை அடிச்சிடாரு, எரித்து குளத்தில் தண்ணீர் மொழிறதற்கு நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாயில் அகப்படாது. இப்போ தண்ணி கிடக்கிற இடத்துல ஒரு துண்டு ஓடு கூட என்ன செய்யாதான், அகப்படாதான். அந்த போல் இந்த ஜனங்களை தப்ப விடாதபடிக்கு அவர்கள் என்ன செய்வேன், நான் நொறுங்கி போக பண்ணுவேன்னு சொல்கிறார். ஆனால் யார் மனம் திரும்புகிறாங்களோ, மனம் திரும்புகிறவங்க மட்டும் என்ன செய்வாங்க, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் மட்டும் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. மனம் திரும்பாதவங்க குளத்தில் தண்ணீர் மொழிகிறதுக்கு நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடு எப்படி அகப்படாதோ, அடுப்பில் நெருப்பு எப்படி எடுக்கிறது கஷ்டப்படுதோ அதே போல் இருக்கும். ஆனால் யார் மனம் திரும்புகிறாங்களோ, மனம் திரும்புகிறவங்க என்ன செய்வாங்களாம், ரட்சிக்கப்படுவாங்களாம். மனம் திரும்புங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு அமெரிக்கைய நம்பிக்கை என்ன செய்யுமா, கிடைக்குமா. அமெரிக்க நம்பிக்கைன்னு தான் அவர்களுக்கு என்ன செய்யுது, ஒரு பலனாக இருக்குமா. அப்படி இல்லை, குதிரையில் மேல் அங்கே ஏறி ஓடி போவோன்னு சொன்னாலும் சரி தான், அப்படியே என்ன செய்வாங்களாம், ஓடி போவாங்களாம். வேகமான வாகனம் மேல் அங்கே ஏறி போவோம் அப்படியே என்ன சொல்லி அவங்க சொன்னால், அவங்கள யார் துரத்துறாங்களோ அவங்க துரத்துறகளை என்ன செய்வாங்க, வேகமாக ஓடி போவாங்களாம். ஆனால் மணந்தும்னா மட்டும் என்ன செய்வாங்க, ரசிக்கப்படுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்கள துரத்தி கொண்டே ஓடி போகிறது போல் துரத்தி கொண்டே வேகமாக ஓடி போவாங்களாம். நீங்கள் மலையின் மேல் ஒரு கம்பத்தை போலும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலும் மீந்திருக்க மாட்டாங்க. ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும், 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் நினச்சிவீங்க, ஓடி போவீங்கன்னு சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா அவங்க இப்படி என்ன செய்வாங்களாம், ஓடி போவாங்களாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் என்ன செய்வார, காத்திருப்பார். யார் மனம் திரும்பி அமர்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார், இறங்கும்படி காத்திருப்பாராம். உங்கள் மேல் மனதிருக்கும்படி அவர் என்ன செய்வார், எழுந்திருப்பார்னு சொல்கிறார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவர் காத்திருக்கிற அனைவரும் என்ன செய்து வாக்கியவான்கள்ங்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்புவோம். கர்த்தருக்கு இருக்கும்போது, கர்த்தர் நம்பும்போது அவர் நமக்கு என்ன செய்வார், நமக்கு மனதிருவார், நமக்கு நீதி செய்வார். அவரை நம்ம காத்திருக்கும் போது நம்மளை ஒரு பாக்கியவான்களாக மாற்றுவார். அதனால் எகிப்தின் வழியை விட்டு கர்த்தரின் வழியை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.